Hi, hello மக்களே, welcome back to our channel. ஓடுறா சாமி. இங்கே உட்காந்து போட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கும். இவானி ஹாய். பாய். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்போட கண்டினியூஸ் vlog தான் இது. அண்ட் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எனக்கு டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இது லேட்டாக தான் வருது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல்லேருந்து பழனி வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் காலையிலே வந்துட்டு பழனி கோயிலுக்கு போயிட்டு நல்லா சூப்பராக ஒரு தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து மொபைல்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே வந்து என்னால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஸோ காலையிலே வந்து பழனி கோயிலேருந்து வந்துட்டு ஸோ அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருந்த திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான். ஸோ திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபால்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அது ஓப்பனில் இருக்கா, குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம மார்னிங்கே வந்து திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. பழனிலேருந்து திருமூர்த்தி மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு. வழியில் நிப்பாட்டி போனதுனால வந்து இந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயுமே வந்து குளிக்கிறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா 8 to 5:30 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இங்க பாரு, என்ன பண்ணிருக்கு பாரு. ஓடுறா சாமி. நம்ம ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவில் தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு அமனலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போகணும். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கடை போட்டிருப்பாங்க. அண்ட் மெயினாக வந்து அங்கே வந்து கூழ் தான் நிறைய கிடைக்கும். ஸோ அங்கே போட்டிருந்த முக்கால்வாசி கடை பார்த்திங்கன்னா இந்த கம்மங்கூழ், கேப்பக்கூழ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த மாதிரி கடை தான். அண்ட் மாங்காய், அன்னாசி பழம், அப்புறம் இலந்த வடை இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. எடுத்துட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டேன் மாடு. நம்ம போன உடனே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அருவியை பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 5 ரூபாய் வாங்குகிறாங்க. அண்டு போகிற வழியிலுமே ஃபுல்லாக மலை அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு குரங்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுங்கள்ட்டேருந்து ரொம்ப சேஃபாக அதை எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா வந்து கண்டிப்பாக பிடுங்கி சாப்பிட்ருங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாகவே வந்து குரங்காக தான் இருக்கும். அண்ட் அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், போகும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க அது எல்லாமே. எப்பாடா போட்டுட்டு ஓடுறீங்க. இங்கே உட்காந்து போட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கும். இங்கே உட்காந்து போட்டோ எடுக்கலாம். இந்த கல்லு மேலடி குளிச்சுட்டு வந்துருவாங்க. டைம் ஆயிட்டுனா போய் ஏற்றி விட்டுற போறாங்க. பாப்பா நடந்து போகுது. நல்லா இருக்கு இந்த இடம். Smile, smile. Okay, done. Done. Done.
உள்ளே போகிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்ல ஒரு வைபாக இருந்தது போகும்போதே. அண்ட் உள்ளேயே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமே வச்சுருக்காங்க. லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ஜென்ஸுக்கு கிடையாது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிக்க போகலாம். அண்ட் இந்த அருவியில் வர தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் குளித்தா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிருக்கேன். அண்ட் இதோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா காதில் முதுகுலலாம் தண்ணி வந்து அடிக்கும் போது அப்படியே ரொம்ப பட்டுன்னு வந்து நல்லா தெரிச்சுது. பயங்கர ஃபோர்ஸாக வந்தது அதில் தண்ணி. அண்ட் அதுவுமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. லூசு மாதிரியே இருக்குடா. Ivani, hi! Hi! போதுண்டா 3, 2, 1 பாக்குறதால உங்களை பைத்தியம் நடத்துவாங்க. இதை நான் வந்து யூடியூப்ல போடணுமா? போதும் செம்மையாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ஒரு 1 hour போல் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து எனக்கு பயங்கரமான காது வலி. ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸில் வந்து நிறைய தண்ணி காதுக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே என்னால் நிற்கவே முடியலன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே மேலே ஏறிட்டேன். அண்ட் அந்த மாதிரி காது வலி பிரச்சனை உள்ளவங்க காதில் வந்து பஞ்சுலாம் வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாகவே குளிக்கலாம். அண்ட் குளித்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதுமே நிறைய குரங்கு இருந்தது. அதுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு ரொம்ப. அது பிடிக்காது. என்ன வேணும் போயிடுங்க. இங்கே ஒருத்தவங்க பெண் பார்க்குறாங்க. ரிட்டன் வரும்போது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 1-2 ஹோட்டல் தான் இருக்கும். ஸோ அங்கேயுமே சாப்பாடு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கூழே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 சொம்பு கம்மங்கூழ் வாங்கி குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தொட்டுக்கையுமே நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தொட்டுட்டு சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.